தமிழ்நாட்டிற்கு நிதி தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். அநாகரிகத்தின் அடையாளமே மத்திய அரசுதான். இந்தியாவை விட்டுவிட்டு இந்தியாவை வளர்க்க பிரதமர் பாடுபட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். தேசிய கல்விக் கொள்கை என்பது புதிய கல்விக் கொள்கை அல்ல, காவிக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை கொண்டுவர தேசிய கல்விக் கொள்கை மூலம் முயற்சி நடப்பதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகள் டெல்லியில் அடகு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என ஸ்டாலினுக்கு இபிஎஸ் சவால். திமுக அரசு PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஏராளம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது மகன்கள் பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை இருமொழி கொள்கையில்தான் படித்தனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி. முக்கியமில்லை, 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றதுதான் முக்கியம். எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம எண்ணணும். திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. தென்காசியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் திரும்பும் திசையெல்லாம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்குவதை பெருமையாக கருதும் திமுக ஊழல் செய்யாத இடமே இல்லை என கடும் விமர்சனம். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையில் திமுக அப்பட்டமாக நாடகமாடுகிறது. திமுக அரசின் இரட்டை வேடம் மீண்டும் அம்பலமாகி உள்ளதாக அன்புமணி விமர்சனம். பெரியாரை தமிழ்நாடு ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? பெரியார் குறித்த நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு தாவேக தலைவர் விஜய் பதிலடி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு வீச்சில் தயாராகும் தமிழக வெற்றிக் கழகம். தாவேகா இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியும் தேர்வு தொடக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 2வது நாளாக பரவலாக மழை. தமிழ்நாட்டில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விளை நிலங்கள் சேதம். சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை.
ஈழத்தில் தமிழர்கள் செத்துக் கொண்டிருந்த போது தன்னுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தவர்தான் சீமான். சீமான் மாதிரி ஒருவருக்கு குரல் கொடுத்தால் மக்கள் தவறாக நினைக்க மாட்டார்களா என அண்ணாமலைக்கு நடிகை கேள்வி. மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே. குஷ்பு அவர்கள்லாம் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்களே. என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல? ஆனா சீமான் மாதிரி ஒரு போய் நீங்க குரல் கொடுத்தா கோவையில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய வடமாநில மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்ட உற்சாகம். மொரீஷியஸ் பயணத்தை நிறைவு செய்து டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. 2 நாள் பயணத்தில் இந்தியா மொரீஷியஸ் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 3.61% குறைவு. 7 மாதங்களில் இல்லாத அளவிற்கு கடும் சரிவை சந்தித்ததாக RBI அறிவிப்பு. அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% அதிகரிக்கும். நடுத்தர மக்களுக்கான வரி விலக்கு உள்ளிட்ட காரணங்களால் GDP உயரும் என மூடிஸ் நிறுவனம் கணிப்பு. பாடவாரியான தரவரிசையில் உலகின் முதல் 50 இடங்களில் 9 இந்திய பல்கலைக்கழகங்கள், 3 IIT-க்கள், 2 IIM-க்கள் மற்றும் JNU உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. டெல்லியில் ஒரே வீட்டில் 3 பெண்களின் சடலங்கள் மீட்பு. கடன் தொல்லையால் தாய் மகள்கள் தற்கொலை என தகவல். நொய்டாவில் கடையில் ஏற்பட்ட தகராறில் காரை தாறுமாறாக ஓட்டிய இளைஞர், வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற ஓட்டுநர் கைது. பாகிஸ்தானில் ரயிலுடன் கடத்தப்பட்ட 346 பயணிகளை பத்திரமாக மீட்டது ராணுவம். ராணுவத்தின் அதிரடியான மீட்பு பணியில் 33 கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக்கொலை. 4 ராணுவ வீரர்கள் மற்றும் 21 பயணிகள் உயிரிழந்ததாக அறிவிப்பு. ரயில் கடத்தலில் உயிரிழந்த பயணிகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஜவாஸ் ஷரீப் இரங்கல். கோழைத்தனமான செயல்களால் பாகிஸ்தானின் உறுதியை அசைக்க முடியாது என திட்டவட்டம். தொழில்நுட்ப கோளாறுகளால் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் குரூப் 10 திட்டம் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு. விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் தாமதம். போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தால் உக்ரைனுக்கு மீண்டும் ராணுவ உதவி வழங்க அமெரிக்கா முடிவு. ட்ரம்ப் புதின் நாளை சந்திக்க உள்ள நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையில் முன்னேற்றம். ICC பிப்ரவரி மாத சிறந்த வீரர் விருதை வென்றார் இந்திய வீரர் சுப்மன் கில். சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவின் அலானா கிங் தேர்வு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து வங்கதேச வீரர் மஹ்மத்துல்லா ஓய்வு. சாம்பியன்ஸ் டிராபியில் வங்கதேசம் படுதோல்வி அடைந்த நிலையில் அறிவிப்பு. WPL வெளியேற்று சுற்று போட்டியில் மும்பை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம்.
ISL கால்பந்து தொடரின் லீக் போட்டிகள் நேற்றுடன் நிறைவு. மோகன் பாகன், கோவா உள்ளிட்ட 6 அணிகள் குவாலிஃபயர் சுற்றுக்கு தகுதி. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் முதல் சுற்றில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. ஆடையர் இரட்டையர் பிரிவில் இந்திய ஜோடி அடுத்த சுற்றுக்கு தகுதி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.